டாஸ்மாக் நிர்வாகத்தின் மீது அதில் முறைகேடு நடந்தது தொடர்பாக இடி விசாரணைக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செல்வாக்கு உயர்ந்து வருவதை பொறுக்காமல் அரசுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் பாஜக தலைவர்கள் பேசி வந்தனர். அதற்கு சம்மட்டியடி தரும் வகையில் இந்த தீர்ப்பு அமைந்துள்ளது. எங்களது அனைத்து முடிவுகள் நியாயமானது என்பதற்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒரு அங்கீகாரம் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்கிறார். கூடுதலாக அமலாக்கத்துறையின் அக்கப்போர்களுக்கு இந்த தீர்ப்பு முடிவு கட்டியுள்ளது. இது முடிவு நினைச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது முடிவு கிடையாது. முதல்வர் உறவினர் ஆகாஷ் தலைமறைவுன்னு சொல்லி போட்டுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரத்தீஷ் தலைமறைவுனாங்க, இப்போ இவர் தலைமறைவுன்னு போட்டிருக்காங்க. இதில் என்ன கூடுதலாக இந்த செய்தியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் சோதனை நடத்தினார்கள். அப்போது கைப்பற்றிய ஆவணங்களை ஆய்வு செய்ததில் நடிகர்கள் தனுஷ், சிம்பு, சிவகார்த்திகேயன் ஆகியோருக்கு சம்பளமாக 80 கோடி ரூபாய் கொடுத்திருப்பது தெரிய வந்துள்ளதுன்னு போட்டுருக்காங்க. அது செப்பரேட்டாகவே சொல்லியிருந்தாங்களே. இப்போ அதில் இட்லி கடை அந்த படத்துக்காக இப்போ தனுஷ்க்கு அப்படின்னு வரும்போது 40 கோடி கொடுத்துருந்தாங்க. எஸ்கேக்கு 25 கோடி, சிம்புக்கு 15 கோடி அட்வான்ஸ். பராசக்தி படம், ஆமாம், எஸ்கே பராசக்தி படத்தில் நடிச்சிருக்காரு சிவகார்த்திகேயன். ஸோ அதுக்காக 25 கோடி கொடுத்துருக்காங்க. சிம்பு அவருடைய அடுத்து இந்த 49th ஃபிலிம் பண்ண போகிறதுக்கு இப்போவே அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதுக்கு அட்வான்ஸாக ஒரு 15 கோடி கொடுத்துருக்காங்க. இப்படின்னு தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வச்சிருக்காங்க. தியாகி செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை சோதனையின் போது மருத்துவமனையில் நடத்திய நெஞ்சுவலி நாடகத்தை காண்பதற்கு சென்றார் துணை முதலமைச்சர் உதயநிதி. கையோடு ஆகாஷ் பாஸ்கரனை உள்ளே அழைத்து சென்றது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறார். 10 ரூபாய் பாலாஜிக்கும் பராசக்தி பட தயாரிப்பாளருக்கும் என்ன தொடர்பு? உதயநிதி ஆகாஷ் பாஸ்கரனை தேடி தேடி அழைத்து மருத்துவமனைக்குள் செல்வது எதற்கு? மொத்தத்தில் டாஸ்மாக் வருமானத்தில் டான் பிக்சர்ஸ் இயங்கியது என்பது வெட்ட வெளிச்சமாகிறது அப்படின்னு போட்டிருக்கிறார். சமீபத்தில் 2152 கோடி கொடுக்கல. இதுக்கு சமக்கர சிக்ஷா வேணும். அப்போ நீங்கள் போகவே இல்லையே, அதுக்கும் கேஸ் போட்டுருக்கோம். அதுக்கு நீங்கள் போயிருக்கலாமே, அதுக்கே நீங்கள் போகவே இல்லை. 37,000 கோடி ரூபாய் எவ்வளோக்கு நீங்கள் நிவாரண நிதி கேட்டீங்களே, அதை கேட்டாவது நீங்கள் போயிருக்கலாமே, அப்பயே நீங்கள் போகவே இல்லை. உங்கள் அமைச்சர்களுக்கு பிரச்சனை வரும்போது உடனே டெல்லிக்கு போகிறாங்க. மறுநாள் பார்த்தா அந்த செய்தியை ஆஃப் ஆயிடும். இதில் ஆனால் அடுத்த கட்டமாக டிடி என்ன சொல்ல போகிறாங்க, அதை வச்சு திரும்ப கோர்ட் என்ன சொல்ல போகிறாங்க. அப்படி அப்போ விளக்கங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படி இருக்கும்போது சரி அப்போ நீங்கள் விசாரிக்கிறது கரெக்டு தான், விசாரிங்க அப்படின்ட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனக்கு கேள்வியும் இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகமும் இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக ஸ்கெட்ச் உதயநிதிக்கு தான்ற மாதிரி ஒரு மேட்டர் கண்டினியூஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஓப்பனாக சொல்லுங்கள், அடுத்த முதல்வர் கேண்டிடேட்டாக வருவதற்கான எல்லா தகுதியும் உதயநிதிக்கு மட்டும்தான் இருக்குங்கிறது தான் இன்றைக்கி அவங்களுடைய நம்பிக்கை, பிரச்சாரம் எல்லாம். அதுதான் இப்போ அவருக்கு ஒரு சிக்கல் யார் அந்த மேலிடம்ங்கிற கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த ஹேஷ்டாக் யார் அந்த சார், யார் அந்த தம்பி, இது இப்போ 3ஆவதா யார் அந்த மேலிடம்ன்ற மாதிரி இன்னும் இருக்கு. என்ன இதுங்கிறத விசாரணையுடைய இறுதியில் தான் நம்மளால அதை தெய்வசைகளுடைய ஜாமீன் முன்ஜாமீன் கொடுத்துருக்குறாங்க. போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டிய அளவுக்கு தேவை எதுவுமே இல்லைங்கிற மாதிரி தெய்வசைகளுடைய மனுவில் குறிப்பிட்டிருக்காரு. இவரே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டா அப்போ போலீஸுக்கு என்னதான் வேலை இருக்கு? இப்போ அந்த கேள்வி தான் எப்பயும் இங்கேயும் வருது. இப்போ இதில் காவல்துறை மீது நம்பிக்கை இழந்துட்டு அந்த இளம்பெண் நீதித்துறையை நாடி போயிருக்கும் போது அங்கே ஒரு கோப்பு இருந்திருக்கும். இப்போ அந்த பெண்ணு இப்போ நீதித்துறையும் இப்போ முன்ஜாமீன் கொடுக்குறாங்க, நீதிமன்றத்துலையும் கொடுக்குறாங்கன்னா இப்போ அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? இல்லை, கூடுதலாக மனநிலையின் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பெண்ணினுடைய வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய பிஹைண்ட் த செய்தியில் சில முக்கியமான அரசியல் தகவல்களோடு இணைந்திருக்கும் நான் உங்கள் கோபிநாத், நான் முசமில். இதில் இன்னைக்கான முக்கியமான விஷயமாக இப்போ நம்ம பேச போகிற ஆக்சுவலாக வேறு 2 டாபிக் ரிலேட்டடாக பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தா சடனாக ஒரு பிரேக்கிங் வந்திருக்கு. இப்போ அதுலேருந்து தான் ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. அதாவது டாஸ்மாக் நிர்வாகத்தின் மீது அதில் முறைகேடு நடந்தது தொடர்பாக இடி விசாரணைக்கு தடை கேட்டு தமிழ்நாடு அரசும் டாஸ்மாக் நிறுவனமும் உயர்நீதிமன்றத்தில் கொடுத்திருந்ததில் இடிக்கு அனுமதி கொடுத்து தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க உயர்நீதிமன்றம். இடி கண்டிப்பாக இதில் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி, இதில் கூட்டாட்சி தத்துவத்தை மீறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி அதற்கு எதிரான மேல்முறையீடு அது இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. ஆனரபிள் ஜஸ்டிஸ் பிஆர் கவாய் அவருடைய அமர்வில் அது வந்திருக்கு. இதை விசாரித்த அவங்க இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக தான்
இடி செயல்பட்டிருக்கு. ஒரு தனிநபர் சார்ந்த ஒரு விதிமீறலுக்காக ஒரு நிர்வாகத்தின் மீது எப்படி நீங்க நடவடிக்கை எடுக்கலாம், நீங்க ரொம்ப வரம்பு மீறி செயல்படுறீங்க அப்படின்லாம் சொல்லி ரொம்ப இடி மீது கொஞ்சம் காட்டமாகவே பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ வந்திருக்கிற தகவல். இதெல்லாம் சொன்னவங்க தடை விதிச்சிருக்கிறாங்க, இடி விசாரணைக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. அதே நேரம் இடி கிட்ட இருந்து ஒரு விளக்கமும் கேட்டிருக்கிறாங்க, நீங்க அதை தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ஒரு டாஸ்மாக் வழக்குல பெரிய ட்விஸ்டா பார்க்கப்படுது. இப்போ இந்த சைடு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ட்விட்டர்ல எல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. Yes, அதையும் yes, கூடுதலா yes, சேர்த்து சொல்லிடுங்க. அது முடிச்ச உடனே நம்ம ஐயா ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டார் இல்லையா, அவரை போட்டு பொலன்னு பொழந்துட்டாரு. இப்போ அமலாக்கத்துறை வந்து அமலாக்கத்துறைக்கு ஒரு பெரிய சம்மட்டி அடி கொடுத்துருக்கு உச்சநீதிமன்றம். மத்திய அரசு அதாவது அமலாக்கத்துறையை மத்திய அரசு தவறாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கு, அவங்களோட லாபத்துக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இப்போ மறுபடியும் ஒரு நிரூபணமாயிருக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த அறிவிப்பின் மூலமாக அப்படிங்கிறத சொல்லி அவர் பங்குக்கு அப்படியே பேசி விட்டுருக்காரு, போட்டு அடின்னு அடிச்சிருக்கிறாரு. இல்லை அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செல்வாக்கு உயர்ந்து வருவதை பொறுக்காமல் அரசுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் பாஜக தலைவர்கள் பேசி வந்தனர். அதற்கு சம்மட்டி அடி தரும் வகையில் இந்த தீர்ப்பு அமைந்துள்ளது. எங்களது அனைத்து முடிவுகள் நியாயமானது என்பதற்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒரு அங்கீகாரம் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்கிறார். கூடுதலாக அமலாக்கத்துறையின் அக்கப்போர்களுக்கு இந்த தீர்ப்பு முடிவு கட்டியுள்ளது. இது வந்து முடிவு நினைச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். இது முடிவு கிடையாது. அங்கேயும் தான் ஒரு பாயிண்ட் வச்சிருக்காங்கல்ல, அமலாக்கத்துறையிட்ட இருந்து நீங்க அடுத்து உங்களோட விளக்கங்களை இதை சொல்லுங்க, உங்களோட பதிலை சொல்லுங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அடுத்து அவங்க வைக்கிறதுல தானே அடுத்த குண்டு இருக்கு. இப்போ ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட் சீசன் 1ல என்ன நடந்துச்சுன்னா, செந்தில் பாலாஜி அவருக்கான சீசன் அது போயிட்டு இருந்துச்சு. பல எபிசோட்லாம் நம்ம அதில் பார்த்துருப்போம். இப்போ அடுத்து சீசன் 2 வந்து நடந்திருக்கு. அந்த சீசன் 2க்கான ஒரு கேப்பாக தான் அதை நான் பார்க்குறேன். அமலாக்கத்துறையினுடைய இந்த விசாரணைக்கு தடைங்கிறது இடைக்கால தடையாகத்தான் இருக்கும். ஏன்னா அவங்கள்ட்ட வந்து தரவுகள் கேட்டிருக்காங்க. கூடுதலாக வந்து அவங்க என்னன்னா, தனிநபர்களை நீங்கள் வேணால் இந்த மாதிரி விசாரிக்கலாம், ஆனால் ஒரு நிறுவனத்தை எப்படி விசாரிக்க முடியுன்ற மாதிரி கேள்வியும் கூடுதலாக கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பதில் கொடுக்குறான்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இதில் கூட கொஞ்சம் உள்ளார்ந்து பார்க்கணுன்னா, அப்போ நீங்கள் நிறுவனத்தை விடுங்க, தனிநபர்களை விசாரிக்கலாம்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ தனிநபர்களை விசாரிக்கிறதுலேயே இது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். இல்லை இப்போ தனிநபர்கள்னா அந்த தனிநபர்கள் யாருன்ற ஒரு கேள்வி இருக்கு. அதை பொறுத்து தான். ஏன்னா நம்ம நேற்று ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் தெளிவாக வந்து ஆகாஷ், அதே போல் வந்து இந்த ரித்தீஷ், அதே மாதிரி இந்த மேலாண் இயக்குனரா சம்திங் அவருடைய பேர் விசாகன், இப்படி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் மேலாளர்கள் அவங்க கிட்டயும் போய் ஏகப்பட்ட கேரக்டர்ஸுக்கு இன்னைக்கு செய்தியில பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல்வர் உறவினர் ஆகாஷ் தலைமறைவுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரத்தீஷ் தலைமறைவுனாங்க, இப்போ இவர் தலைமறைவுன்னு போட்டிருக்காங்க. இதில் என்ன கூடுதலாக இந்த செய்தியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் சோதனை நடத்தினார்கள். அப்போது கைப்பற்றிய ஆவணங்களை ஆய்வு செய்ததில் நடிகர்கள் தனுஷ், சிம்பு, சிவகார்த்திகேயன் ஆகியோருக்கு சம்பளமாக 80 கோடி ரூபாய் கொடுத்திருப்பது தெரிய வந்துள்ளதுன்னு போட்டிருக்கேன். இந்த 80 கோடி ரூபாய் எங்கே எடுத்ததுன்னா, அந்த டாஸ்மாகில் வந்து அந்த பிஎஃப் பணம் இருக்கு இல்லையா, அதிலிருந்து எடுத்து செலவு பண்ணதாக தான் அதில் சொல்லப்படுகிறது. இதில் ஒரு பகுதி திரைப்படத்துலையும் இன்னொரு பகுதி ரித்தீஷ் கூட இருக்கவங்களாம் கையாண்டுருக்காங்கிறது தான் முக்கியமான குற்றச்சாட்டு. அது செப்பரேட்டாகவே சொல்லியிருந்தாங்களே. இப்போ அதில் இட்லி கடை அந்த படத்துக்காக இப்போ தனுஷ்க்கு அப்படின்னு வரும்போது 40 கோடி கொடுத்துருந்தாங்க, எஸ்கேக்கு 25 கோடி, சிம்புக்கு 15 கோடி அட்வான்ஸ். பராசக்தி படம், ஆமாம், எஸ்கே பராசக்தி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு சிவகார்த்திகேயன். ஸோ அதுக்காக 25 கோடி கொடுத்துருக்காங்க. சிம்பு வந்து அவரோட அடுத்த இந்த 49th ஃபிலிம் வந்து பண்ண போகிறதுக்கு இப்போவே அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதுக்கு அட்வான்ஸாக வந்து ஒரு 15 கோடி கொடுத்துருக்காங்க. இப்படின்னு தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அதை படித்து பார்க்கும்போது இவங்களும் அந்த விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வர இந்த செய்தியில் அப்படிதான் இன்னைக்கு வந்து தினமலர்ல வந்து அவங்க கிட்ட விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற வளையத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்கன்ற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. இப்போ அமலாக்கத்துறைக்கு தடை போட்டதை கொண்டாடக்கூடிய நிகழ்வா அப்படின்னு கேட்டா, இது இடைக்கால தடை தானே, இதில் கொண்டாடுறதுக்கு என்ன இருக்குது? இப்போ அரசு பாரி சொல்லக்கூடிய அளவுக்குலாம் வந்து எங்களோட எல்லா முடிவுமே நியாயமானது அப்படின்னா, இன்னைக்கு வரைக்குமே வீடியோ இருக்குது. டாஸ்மாக் லோக்கல் கடையில் போயிட்டு ஏங்க 10 ரூபாய்க்கு அப்படின்னா அப்படி தான் வாங்குவோம் அப்படிங்கிறாங்க. இங்கே உள்ளூர்காரன் தான் வாங்குற, வெளிநாட்டிலேருந்து ஒருத்த வந்து அவன் வாங்குறான், அவனுக்கு 30 ரூபா ஏற்றி கேட்குறாங்க. இப்போ 10 to 30 ரூபா ஏற்றி கொடுக்குறது உண்மைதான். அப்போ அந்த காசு எங்கே போகுது கேள்வி வருது இல்லை. இப்போ அந்த கேள்விக்கு விடை தேட ஆரம்பித்தோம்னா இது சீசன் 3ல் போய் முடியும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடைக்கால தடையை வந்து கொண்டாடக்கூடிய அளவுக்கான விஷயங்கள்லாம் இல்லை. இன்னைக்கு சமூக வலைதளங்களில் ரொம்ப கடுமையாகவே இல்லை. இன்னைக்கு செய்தி சேனலில் பார்த்தா நான் அதையும் கொஞ்சம் கூர்ந்து கவனித்தேன். தடைங்கிறது நிரந்தர தடையா இடைக்கால தடையா அப்படிங்கிறது நோட்டிஃபை அதை கவனித்து பார்த்தா எந்த நியூஸ் சேனலில் இடைக்கால தடைன்னு போடவே இல்லை. ஏன்னா இப்போ அடுத்து இடிக்கிட்டையும் விளக்கம் கேட்குறாங்கன்னா இது எப்படி அப்புறம் நிரந்தர தடையாக இருக்குது? இடைக்கால தடைன்னு குறிப்பிட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த வழக்கினுடைய விசாரணை இந்த கோடைகால விடுமுறைக்கு பிறகு மறுபடியும் விசாரிக்கப்படுன்ற மாதிரி தான் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் இது இடைக்கால தடையாகத்தான் இருக்கும். நிரந்தர தடைக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இதில் குற்றச்சாட்டு இருக்கான்னு கேட்டால் குற்றச்சாட்டு முகாந்திரம் இல்லாமல் அமலாக்கத்துறை உள்ள வராதில்லை. ஏன்னா ஒரு அமலாக்கத்துறை உள்ள வரும் அப்படின்னா ஒரு கேஸில் வராங்கன்னா மினிமம் அதுக்கான ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் ஒன்று வேணும். அந்த எஃப்ஐஆர் இருந்தால் தான் அது உள்ளே வரணும். இதில் கூடுதலாக இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா, லஞ்ச ஒழிப்பு துறையினுடைய அந்த துறையில் இந்த மாதிரி டாஸ்மாக் சம்மந்தப்பட்ட 2017 2021 வரைக்குமே 41 கேஸ்.
அந்த கேஸை மூடுவதற்கான வேலையெல்லாம் வந்து திமுக அரசு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி நெல்லையில் இருக்கக்கூடிய வெங்கடாச்சலபதிங்கிற ஆக்சுவலாக ஒரு பாஜகவுடைய மாவட்ட செயலாளராம் அதுவும் சொல்லியிருந்தாங்க. அவர் வந்து அந்த வழக்கு ஒன்று போட்டிருந்தாரு, ஜூவிலே வந்திருந்தது. ஆமாம் அந்த வழக்குல கூட விசாரணை நேற்று தான் அந்த விசாரணை நடந்துச்சு. அந்த வழக்குகள் எதுவுமே வந்து ரத்து செய்யப்படக்கூடாதுங்கிற மாதிரியான கூடுதல் அறிக்கையும் நீதிமன்றத்தின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வழக்கெல்லாம் நிலுவையில் இருக்கு, விசாரிக்கணும். இவங்க விசாரிக்கும் பொழுது ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் விசாரிச்சிட்டாங்கன்றது மட்டும்தான் இங்கே பிரச்சனை. அப்போ அதுக்கான காரணம் என்ன, எந்த சோர்ஸின் அடிப்படையில் நீங்க விசாரிச்சீங்க? எஃப்ஐஆர் போட்டு அது ஒரு பக்கம் விசாரணை போயிட்டு இருக்கும்போது நீங்க ஏன் அதான் கேட்கறேன், விசாரிக்கிறதுல தடை இல்லை, நீங்க ஏன் தேவையில்லாம கூடுதலா போட்டு விசாரிச்சுட்டு இருக்கீங்க? ஒரு நிறுவனத்தை விசாரிக்கக்கூடிய அளவுக்கு என்ன இருக்குன்றதுக்கான சோர்ஸ் நாங்க கேட்டுட்டு இருக்காங்க. நான் சொன்னது போல சீசன் 3க்கான ஒரு பிரேக்காக தான் இதை நான் பாக்குறேன். அடுத்தடுத்து இதுல இவங்க சொன்னது போல இந்த புது பேர் ஆகாஷ், அதே போல ரத்தீஷ், சாகன், இன்னும் நிறைய பேர் நேற்று நம்ம குறிப்பிட்ட கிட்டத்தட்ட ஒரு 12 இடங்களில் சோதனை நடந்துச்சுன்னா செய்தி வந்துச்சு. அந்த 12 இடங்கள்ல என்ன மாதிரி தகவல் எடுத்துருக்காங்க, விசாகன்ட்ட கிட்டத்தட்ட நைட்டு 9:30 மணி வரைக்கும்லாம் விசாரணை நடத்தப்பட்டதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காருன்றது இப்போ வரைக்குமே யாருக்குமே தெரியல. மேலிடம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது நேற்று விகடனில் கூட போட்டிருந்தாங்க, யார் அந்த மேலிடம்ங்கிற கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த ஹேஷ்டாக் வந்து யார் அந்த சார், யார் அந்த தம்பி, இது இப்போ 3வதா யார் அந்த மேலிடம்ன்ற மாதிரி வந்து நின்று இருக்கு. என்ன இதுங்கிறத விசாரணையினுடைய இறுதியில் தான் நம்மளால் அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல தான் வந்து ஜெயக்குமார் அவர்கள் போட்ட ட்வீட்டை இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு. அவர் வந்து லாஸ்ட்டாக செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருந்திருக்கிறாரு. அந்த கேஸுக்கு மத்தியில் அவர் நெஞ்சுவலி வந்து அந்த சமயத்தில் முக்கியமான முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், முக்கியமான அமைச்சர்கள்னு எல்லாம் போய் பார்த்தாங்க. அந்த வகையில் உதயநிதி அவர்கள் போய் பார்க்கும் பொழுது உள்ள செந்தில் பாலாஜியை போய் மீட் பண்ணுறதுக்காக உதயநிதி போகும்போது கூடவே அவர் கூட்டிகிட்டு போன ஆள் யார் அப்படின்னு பார்த்தா ஆகாஷ் பாஸ்கர். ஸோ அதை முன் வச்சு ஜெயக்குமார் கேள்வி கேட்குறாரு. அவர் ட்வீட்டில் அவர் எக்ஸாக்டாக கேட்குற கேள்விகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இருங்க, அதை எக்ஸாக்டாகவே படித்து காட்டிடுவோம். அவர் அந்த வீடியோவை போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் டிஷர்ட்டோட இந்த வீடியோவை நம்ம சைடில் டெலிகாஸ்ட் பண்ணுவோம், போட்டு விடுவோம். அதில் வந்து என்ன அவர் சொல்கிறாரு அப்படின்னா, தியாகி செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை சோதனையின் போது மருத்துவமனையில் நடத்திய நெஞ்சுவலி நாடகத்தை காண்பதற்கு சென்றார் துணை முதலமைச்சர் உதயநிதி. கையோடு ஆகாஷ் பாஸ்கரனை உள்ளே அழைத்து சென்றது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. 10 ரூபாய் பாலாஜிக்கும் பராசக்தி பட தயாரிப்பாளருக்கும் என்ன தொடர்பு? உதயநிதி ஆகாஷ் பாஸ்கரனை தேடி தேடி அழைத்து மருத்துவமனைக்குள் செல்வது எதற்கு? மொத்தத்தில் டாஸ்மாக் வருமானத்தில் டான் பிக்சர்ஸ் இயங்கியது என்பது வெட்ட வெளிச்சமாகிறது அப்படின்னு போட்டிருக்கிறாரு. உண்மையிலேயே சொல்லப்போனால் அவர் தேடி தேடி பிடிச்சி ஏன் இது பண்ண போனோம்? இப்போ அவர் என்ன செந்தில் பாலாஜிக்கு சொந்தக்காரரா என்ன ஆகாஷ் பாஸ்கரன் அப்படின்லாம் ஒரு கேள்வி வரும்ல. அப்படிலாம் எதுவும் இல்லாத போது இப்படி அவர் அழைச்சிட்டு போனதை இதனோடு தொடர்பு படுத்தி அவர் சந்தேகிக்கிறாரு. அதை தான் இப்படி ட்வீட்டாகவும் பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதுவும் கொஞ்சம் இந்த இடத்துல பார்க்கப்பட வேண்டியிருக்கு இல்லையா? அப்போ இதில் இல்லை, இந்த அமலாக்கத்துறை தடைக்கு பின்னாடி பல காரணங்கள் வந்து எதிர்த்தரப்பில் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த தடைக்கு வாங்குறதுக்கான காரணம் முதல்வர் நேற்று டெல்லி இந்த பயணம் வேறு இருக்குது, நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறதா சொல்கிறார். 3 வருஷமாக நீங்கள் கலந்துக்கல, இப்போ என்ன நீங்கள் கலந்து வேண்டிய தேவை இருக்குன்ற மாதிரி சொன்னதோட இபிஎஸ் கொஞ்சம் கடுமையாகவே அடிச்சிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, வெள்ளை கொடி காட்டுறதுக்கு போகிறீங்களா? ஆமாம், மத்திய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிப்பதால் நிதி ஆயோக் கூட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன் என்று வீராவசங்கமாக பேசிய பொம்மை வேந்தர் அதை முதல்வர் ஸ்டாலின் அட்டாக் பண்ணியிருக்காரு. தற்போது நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லிக்கு பறக்கிறாராம். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தேவை என்றால் போகாதவர், தன் குடும்பத்திற்கு ஒரு தேவை என்றதும் செல்கிறார். அன்று 2Gக்காக அப்பா டெல்லி சென்றார். 2 டாஸ்மாக் தியாகி தம்பி, அதான் யார் அந்த தம்பி, அவருக்காக டெல்லிக்கு போறார். வெள்ளை கொடைக்கு வேலை வந்து விட்டதோ, படுத்தே விட்டாராங்கிற மாதிரி கலாய்ச்சிருக்கிறார். இப்போ இந்த அடிப்படையில் இருக்கும்போது இயல்பாகவே ஒரு கேள்வி வரும். ஏன்னா 3 வருஷமா நீங்க போவே இல்லை, அப்போ இப்போ ஏன் நீங்க போறீங்க அப்படின்னா, இப்போ பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாட்டின் அரசை சுற்றி இருக்குதுங்கிற ஒரு காரணத்துக்காக போறீங்களா, உண்மையிலேயே நிதி வாங்கிறதுக்கு தான் போறீங்களான்ற கேள்வி நமக்கு இருக்கு. ஏன்னா சமீபத்தில் 2152 கோடி வந்து கொடுக்கல, எதுக்கு சமக்கர சிக்ஷா அபியானுக்கு. அப்போ நீங்க போகவே இல்லையே, அதுக்கும் கேஸ் போட்டுருக்காங்க. அதுக்கு நீங்க போயிருக்கலாமே, அதுக்கே நீங்க போகவே இல்லை. 37,000 கோடி ரூபாய் அளவுக்கு நீங்க நிவாரண நிதி கேட்டீங்களே, அதை கேட்டாவது நீங்க போயிருக்கலாமே, அப்பயே நீங்க போவே இல்லை. உங்க அமைச்சர்களுக்கு பிரச்சனை வரும்போது உடனே டெல்லிக்கு போறாங்க. மறுநாள் பார்த்தா அந்த செய்தியை ஆஃப் ஆயிடுது. அப்ப உங்க காரணம் என்ன? இப்ப நீங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, உங்களுக்கு சார்ந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்க அமைச்சர்களுக்கு ஒரு பிரச்சனை மட்டும்தான் நீங்க டெல்லிக்கு போகலான்ற மாதிரி ஒரு கேள்வியை எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல பலரும் சமூக வலைதளங்களில் கேட்கறாங்க. இது இப்போ அவர் கேட்டார்ல, இதுக்கு இவர் திரும்ப கேட்டார்ல, இதில் யார் பெருசுன்னு அடிச்சு காட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. இப்போ அதில் முதல்வரோட கவுண்டர் அட்டாக் என்னன்னா, தமிழ்நாட்டிற்கான நியாயமான நிதி உரிமையை நிதி ஆயோக் கூட்டத்தில் வெளிப்படுத்த 24ஆம் தேதி டெல்லி செல்கிறேன். சசிகலா முதல் அமித்ஷா வரை ஆள் மாறினாலும் டேபிளுக்கு அடியில் காலை பிடிக்கும் பழக்கம் மாறாத எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமிக்கு இதனை கண்டு ஏன் வலிக்கிறது அப்படின்னு அவர் திரும்ப கேட்கிறார். பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று அடித்து சொன்ன நாக்கின் ஈரம் காய்வதற்குள் ஒரே ரைடில் புலிகேசியாக மாறி வெள்ளைக்குடி ஏந்த சென்ற பழனிசாமி என்னை பார்த்து வெள்ளைக்குடி ஏந்தியதாக பேச நான் கூசவில்லையா? இந்த ஸ்டாலினின் கை கருப்பு சிவப்பு கழக கொடியை ஏந்தும் கை,
பேரறிஞரால் தூக்கிவிடப்பட்ட கை, கலைஞரின் கரம் பற்றி நடந்த கை, என்னாலும் உரிமை கொடியைத்தான் ஏந்துவேன், ஊர்ந்து போக மாட்டேன். இன்றைக்கு கூட தமிழ்நாட்டின் உரிமைக்காக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளேன். கொண்ட கொள்கையில் உறுதியாய் நிற்பேன், தமிழ்நாட்டிற்காக நிதியை போராடி பெறுவேன் அப்படின்னு இவர் திரும்ப கவுண்டர் அட்டாக் கொடுத்தார். இல்லை, இப்போ எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ கருத்தியல் ரீதியான தாக்குதல் வச்சாலும், ஆழமான கருத்து வச்சாலும், அவர் எங்கே அடிபட்டு போகிறார் அப்படின்னா பாஜகவோட கூட்டணி வச்சது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக. ஏன்னா இப்போ அரசு பாரதி பேசும்போது கூட என்ன சொல்கிறார், பாஜகவோட தலைவர்கள்லாம் அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கல, சம்மட்டி அடி கொடுத்துட்டாங்கன்ற மாதிரிலாம் பேசுறாரு இல்லையா. இப்போ இங்கே தான் அவங்க மிகப்பெரிய அளவில் சிக்கி அந்த டிராபேக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த டிராபேக் இங்கே தான் அவருக்கு இருக்குன்ற சந்தேகமும் எனக்கு இருக்குது. தொடர்ச்சியாக பாஜக கூட்டணியில் போன பிறகு அவர் என்ன ஒரு வாதத்தை வச்சாலும் அது ஈஸியாக வந்து இதை டேக்கிள் பண்ணிட்டு போயிடுறாங்க. இது அவர் செய்த தெரிந்து செஞ்சாரா, தெரியாமல் செஞ்சாரா, இல்லை இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணங்களா, இவர் குடும்பத்தை காப்பாற்றாங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி அவங்க யாராவது தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகளும் கேள்விகளும் இருக்குது. அந்த கேள்விகள் இன்னைக்கு அதிமுகவுக்கு முன்பாக நிற்பது என்பதும் கூடுதலான தகவல் இதில். ஸோ இதில் ஆனால் சொன்ன மாதிரி இப்போ 2 பேரும் இதில் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ஆனால் இதில் வழக்கு இப்போ சொன்ன மாதிரி வழக்கில் அடுத்த கட்டமாக இதில் ஈடு என்ன விளக்கங்களை கொடுக்க போகிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு டைமும் சரி, முன்னாடியெல்லாம் நம்ம இதை பார்த்த கதை தான். ஆரம்பத்தில் வந்து கோர்ட் வந்து இந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப மாசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஐ மீன் யார் தரப்பு இப்போ கொண்டாடிட்டு இருக்கிறாங்களோ அவங்க தரப்பு மாசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியில் ஜட்ஜ்மெண்ட் வரும்போது பார்த்தா அது ஆப்படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறது தான் நம்மக்கிட்ட பலர் விமர்சகர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் சொன்ன விஷயம் தான். அப்படி தான் கடந்த கால வரலாறுகளும் இருக்குது. அப்படின்ற பொழுது இப்போ இந்த இடத்துலையும் இப்போ சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது வந்து இவ்வளோ கொண்டாடணுமா, நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட மாதிரி இப்போவே இதை கொண்டாடணுமா, இது ஒன்றும் நிரந்தர தீர்ப்பு இல்லையே, கடைசி தீர்ப்பு இல்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் பொழுது இதில் ஆனால் அடுத்த கட்டமாக டிடி என்ன சொல்ல போகிறாங்க, அதை வச்சு திரும்ப கோர்ட் என்ன சொல்ல போகிறாங்க. ஓ அப்படியாப்பா, விளக்கங்களெல்லாம் பார்த்துட்டு ஓ அப்படியாப்பா, அப்படி இருக்கும்போது சரி அப்போ நீங்கள் விசாரிக்கிறது கரெக்டு தான், விசாரிங்க அப்படின்ட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனக்கு கேள்வியும் இந்த எனக்கு ஒரு சந்தேகமும் இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக ஸ்கெட்ச் உதயநிதிக்கு தான்ற மாதிரி ஒரு மேட்டர் வந்து கண்டினியூஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஒருவேளை துணை, ஏன்னா அடுத்த முதல்வர் கேண்டிடேட்டாக வர ஓப்பனாக சொல்லுவேன், அடுத்த முதல்வர் கேண்டிடேட்டாக வருவதற்கான எல்லா தகுதியும் உதயநிதிக்கு மட்டும்தான் இருக்குங்கிறது தான் இன்றைக்கி அவங்களுடைய நம்பிக்கை, பிரச்சாரம் எல்லாம் அதுதான். இப்போ அவருக்கு ஒரு சிக்கல் வந்துருமா, ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆகாஷ் இருக்கட்டும், விசாகனா இருக்கட்டும், ரத்தீஷா இருக்கட்டும், இந்த எல்லாருமே எங்கே போய் நிற்கிறாங்கன்னா உதயநிதி கிட்ட தான் கரெக்டாக நிற்பாங்க. இப்போ இந்த வழக்கினுடைய அந்த அமலாக்கத்தில் உள்ளே இறங்கி மறுபடியும் தீவிரமாக ஆரம்பிச்சாங்கன்னா கடைசியில் இவர் கொடுத்த தைரியம் தாங்க எல்லாத்துக்கும் காரணம். அப்போ நீங்கள் எப்படி அந்த தைரியத்தை கொடுத்தீங்கன்ற கேள்வி வரும்ல. அப்போ இவருக்கு கேள்விக்குறியாகும், இவருடைய எதிர்காலம் பாதிக்கப்படுங்கிறதுக்காக தான் கபில் சிபில் மாதிரியான மிகப்பெரிய வழக்கறிஞர்களை வச்சு தமிழக அரசின் சார்பாக அவர் தான் பேசிகிட்டு இருக்காரு. அவரை வச்சு தான் இந்த கேஸ் இன்னைக்கு வந்து அமலாக்க தடை வாங்கியிருக்கு. அவரை காப்பாற்றுவதற்காக இது நடக்குதாங்கிற கேள்வியும் கூடுதலாக எதிர்கட்சியினர் எதிர்த்தரப்பினர்லாம் வைக்கிறாங்க. அதுவும் இங்கே நான் பதிவு பண்ணுறேன். கண்டிப்பாக நம்மகிட்டே பேசின ஒரு சிலர் கூட, நம்மளோட இன்டர்வியூஸில் பேசினவங்க கூட, இது கண்டிப்பாக கடைசியில் உதயநிதி அவர்கள் கிட்ட தான் போய் நிற்கும், மேக்ஸிமம் அவரை தான் தூக்குவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்மக்கிட்ட பகிர்ந்துருந்தாங்க. தகவல்களும் கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் போகுது, அந்த புள்ளியை நோக்கி தான் போகுது. அப்படின்ற பொழுது தற்போது தடை விதிச்சிருக்கிறாங்க. மேற்கொண்டு என்ன நடக்கும் அப்படின்னு அதே நேரம் இவங்களையும் அட்வொகேட் விங்கையும் சும்மா, டிஎம்கே அட்வொகேட் விங்கையும் சும்மா நினச்சி இது பண்ணிக்க முடியாது. அவங்களும் ஒரு பக்கம் வலுவாக போராடிட்டு இருக்கிறவங்க தான். இப்போ ஆளுநர் விவகாரம் மாதிரியான விஷயங்களில் வெற்றியை ஈட்டியவர்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது ஸோ அதையும் கொஞ்சம் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. பட் மோரோவர் இதில் மக்கள் பணம் வந்து யாரும் தீயவர்கள் கையில் போய் சேர்ந்துடக்கூடாது. மக்கள் பணம் மக்களுக்காக செலவழிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய, அதாவது சமூகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோட ஒட்டுமொத்த பார்வை. அதற்கு எதிராக யார் இருந்தாலும் தவறு தானே. அப்போ அந்த தவறுக்கு சரியான தண்டனைகளையோ, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி, தவறு செய்தால் தண்டனை அனுபவித்து தான் ஆக வேண்டும், தப்பித்தால் இப்போது தப்பிக்கலாம், என்றாவது ஒரு நாள் மாட்டலாம்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். நல்லவர்களாக இருந்தால், குற்றம் செய்யாதவர்களாக இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கான நீதி கிடைச்சி தான் ஆகும். அதுவும் என்றைக்காக இருந்தாலும் நடக்கும். பட் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த விவகாரத்தில் பொறுத்திருந்து பார்க்கலாம். தெய்வ செயலுடைய அந்த முன்ஜாமீன் கொடுத்துருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, ஜனவரி 31 மேரேஜ் நடந்து உண்மைதான் அப்படின்னு தெய்வ செயலை ஒத்துக்கிட்டாரு. முறையான விசாரணை வேணும். யார் தெய்வ செயல் தரப்பில் ஆஜரானவங்க சொல்கிறார், தெய்வ செயல் சொல்கிறார், எங்களுக்கு முறையான விசாரணை நடந்தால் தான் இல்லை யார் குற்றவாளின்னு உங்களுக்கு தெரியும், அதனால் எங்களுக்கு வந்து முன்ஜாமீன் வேணும்னு சொல்லி பேசினதோட போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டிய அளவுக்கு தேவை எதுவுமே இல்லைங்கிற மாதிரி தெய்வ செயலுடைய மனுவில் குறிப்பிட்டிருக்காரு. இப்போ இவரே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் போலீஸுக்கு என்ன, நம்ம ஆரம்பத்தில் கேட்டோம்ல அந்த 20 பாதிக்கப்பட்ட பெண்கள் யாருப்பான அந்த போலீஸ்கார அந்த பெண்ணுகிட்ட கேட்டாங்கன்னு சொல்லி. அப்போ போலீஸுக்கு என்னதான் வேலை இருக்குது, விசாரிக்க வேணான்னு இவரே முடிவு பண்ணுறாரு. அவங்கள்ட்ட கேட்டால் அந்த பாதிக்கப்பட்டவங்க யாருன்னு போலீஸ் கேட்குறாங்க. அப்போ காவல்துறைக்கு என்னதான் வேலைங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்வி இங்கேயும் எனக்கு அந்த கேள்வி தான் வருது. இந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இந்த நீதிபதி பேரை வந்து அவங்க இன்னும் குறிப்பிடலை. மாணவியனுடைய அந்த அட்வொகேட் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. அரசு வழக்கறிஞர் எந்த ஒரு ஆட்சேபனையுமே தெரிவிக்கலையா.
இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, இவ்வளோ பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்கன்னா சொல்கிறாங்க, இல்லை தீவிர விசாரணை நடத்தப்படணும், ஆனால் எந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்கலைங்கிறது நமக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. இறுதியாக தெய்வ செயலுக்கும் அவருடைய முதல் மனைவிக்கும் முன்ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ராணிப்பேட்டை அந்த நீதிபதி பெயர் கேட்டீங்க இல்லையா, அவங்க ஜஸ்டிஸ் செந்தில்குமார் அவர்கள், செந்தில்குமார் நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் எந்த முகாதாரத்தின் அடிப்படையில் கொடுத்தாருங்கிறது தெரியலங்கிறத மாதிரி குற்றச்சாட்டு விமர்சனங்கள்லாம் இது ஆப்போசிட் தரப்புல வந்து இப்போ இவங்க தரப்புல இதெல்லாம் சொல்றாங்கன்னா, ஆப்போசிட் தரப்புல வந்து டிஃபெண்டிங் பாயிண்ட்ஸ் இல்லைன்னா அப்புறம் நீதிபதி மட்டும் என்ன பண்ணுவாரு? அவங்களும் வந்து ஆனால் அவங்க மறுத்திருக்கிறாங்க, முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு மறுத்திருக்கிறாங்களே ஒழிய இன்னும் வலுவான பாயிண்ட்ஸை முன் வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இல்லை இப்போ எங்கே பிரச்சனை வரும்னா, சாட்சிகள் கலைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு ஒரு கேள்வி வருது இல்லை. ஏன்னா செந்தில் பாலாஜி வழக்கில் அப்போ தானே அவர் அமைச்சராகனா சாட்சிகள் அப்போ அமைச்சராக ஆக்கலனா மட்டும் அவர் கலைக்க மாட்டாரா என்ன? அவர் மாவட்ட பொறுப்பில் இருக்கார்ல, கலைக்க மாட்டாரா? இப்போ அந்த கேள்வி தான் எப்பயும் இங்கேயும் வருது. இப்போ இதில் காவல்துறை மீது நம்பிக்கை இழந்துட்டு அந்த இளம்பெண் வந்து நீதித்துறையை நாடி போயிருக்கும் போது அங்கே ஒரு ஹோப் இருந்திருக்கும். இப்போ அந்த பெண்ணு இப்போ நீதித்துறையும் இப்போ முன்ஜாமீன் கொடுக்குறாங்க, நீதிமன்றத்துலேயும் கொடுக்குறாங்கன்னா இப்போ அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? இல்லை கூடுதலாக மனநிலைங்க அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பெண்ணினுடைய உயிருக்கோ உடைமைக்கோ எந்த ஆபத்தும் வராதுங்கிறதுல என்ன நிச்சயம் இருக்குது? அப்போ அவங்களுக்கான உரிய பாதுகாப்பு நீதிமன்றம் வழங்கணுங்கிறதே நம்ம கோரிக்கையாகவே இந்த இதில் வச்சு. கண்டிப்பாக இதில் இன்னும் அடுத்த நகர்வுகளும் இருக்கும்போது பேசுவோம். தற்போது வரைக்கும் பல விஷயங்கள் பேசியிருக்கோம். சொன்ன மாதிரி சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகள், வழக்குகள் தொடர்பான விஷயங்களை பேசியிருக்கோம். ஸோ இது தொடர்பாக உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் கூட கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பிஹைண்ட் த செய்தி நிகழ்ச்சியில் வந்து வேறு சில அரசியல் நிகழ்வுகளோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி.